எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல அடுத்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு ஆர்வமா இருக்கீங்களா? சபாஷ்! நீலாமாலா கதை ஞாபகம் இருக்கா குழந்தைங்களா? நீலாமாலா கதை ஞாபகம் இல்லையா? அப்ப நீங்க கேட்கலையோ? கேட்டு மறந்து போச்சா? சரி, திரும்ப போய் நீலாமாலா கதையை கேளுங்க. நீலாமாலா கதை மாதிரி அழவள்ளியப்பா அவர்கள் எழுதின பர்மா ரமணி அப்படிங்கிற கதையை தான் நீங்க இனிமே சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல வாரா வாரம் ஒரு அத்தியாயம் கேட்க போறீங்க. சரி, இன்னைக்கு என்ன கேட்க போறோம் தெரியுமா? முதல் அத்தியாயம். அத்தியாயம் 1. அவசரம் அவசரம். சரோஜா, நேத்து ராத்திரி நடந்ததெல்லாம் அப்படியே என் கண்ணு முன்னால நிக்குது. அந்த ஜெயில் பூட்டு எப்படி படீர்னு தானா உடைஞ்சுது, அந்த ஆத்துக்கு நடுவுல எப்படி திடீர்னு பாதை உண்டாச்சு, இன்னும் கடமுடன்னு எப்படி இடி இடிச்சுது, பளிச்சுன்னு எப்படி மின்னல் மின்னுச்சு, உஸ்ஸுன்னு சீறிக்கிட்டு எப்படி அந்த பாம்பு படம் எடுத்து ஆடி வந்தது, இதெல்லாம் பார்க்க அற்புதமா தான் இருந்தது அண்ணா. ஆமா சரோஜா, இன்னொரு தடவை கூட பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் தான் அண்ணா. அப்பா கிட்ட சொல்லி கட்டாயம் போய் பார்த்துட்டு வந்துடணும். ஏண்டி சரோஜா, எதை கட்டாயம் போய் பார்க்கணும்? மிருகக்காட்சி சாலையில புதுசா வந்திருக்கே காண்டா மிருகம், அதத்தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்போ அங்க வந்தா சரோஜாவோட சிநேகிதி சகுந்தலா. இத கேட்டதும் சரோஜாவும் அவளோட அண்ணன் முரளியும் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சரோஜா சகுந்தலாவ பார்த்து, காண்டாமிருகத்தை பத்தியோ கரடிக்குட்டிய பத்தியோ நாங்க பேசல சகுந்தலா, தேவேந்திரா தியேட்டர்ல நடக்குதே கிருஷ்ணலீலா, அந்த நாடகத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அந்த நாடகத்துல ஒவ்வொரு காட்சியும் எப்படி தெரியுமா இருக்கு? அடடா, அதுல கிருஷ்ணனா நடிக்கிறானே ஒரு சின்ன பையன், அவன் நடிப்ப பத்தி எப்படி சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னா. அவன் மட்டும்தான் பிரமாதமா நடிக்கிறானோ? அந்த கொட்டகையே கிடுகிடுக்கிறபடி ராவணனா நடிச்சானே ஒரு பையன். இப்படி முரளி சொன்னதும் சரோஜாவோ சகுந்தலாவோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி பல்ல காட்டுறீங்க அப்படின்னு கோவமா கேட்டா முரளி. என்ன அண்ணா, கிருஷ்ணலீலாவுல ராவணன் எங்க வந்தா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா சரோஜா. கம்சன்கிறதுக்கு பதிலா வாய் தவறி சொல்லிட்டேன், அதுக்கா இந்த அசட்டு சிரிப்பு அப்படின்னா முரளி. சரி, அது போகட்டும். ஏன் முரளி, எத்தனை மணிக்கு கிருஷ்ணலீலா ஆரம்பமாகுது அப்படின்னு கேட்டா சகுந்தலா. சரியா 6 மணிக்கு ஆரம்பமாகும், 8 மணிக்கு முடியும். அப்படியா? சரி, இதோ இப்பவே என் அப்பா கிட்ட சொல்லிட்டு இன்னிக்கே கிருஷ்ணலீலாவை பார்த்துட்டு வரேன். பார்த்தப்புறம் உங்களோட பேசினாதான் சுவாரஸ்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியே ஓடிட்டா சகுந்தலா. அண்ணா, நம்மளும் அப்பா கிட்ட சொல்லி இன்னொரு தடவை கட்டாயம் அந்த நாடகத்தை பார்த்துடணும் அப்படின்னு சொன்னா சரோஜா. இப்படி சரோஜாவும் முரளியும் தான் நாடகத்தை பத்தி பேசுறதா நினைக்காதீங்க. சென்னை நகர் முழுக்க அத பத்தி தான் பேச்சு. தினமும் ஆயிரக்கணக்கான குழந்தைங்களும் பெரியவங்களும் கூட்டமா போய் அந்த நாடகத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு சும்மா திரும்பி வரல, அபாரம், அற்புதம், பிரமாதம் அப்படின்னெல்லாம் புகழ்ந்துகிட்டே வராங்க. ஸ்ரீமுருகன் பால நாடக சபா அப்படின்னு சொன்னா சென்னை நகர்ல பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். அந்த நாடக குழுல இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைங்க தான். 13, 14 வயசுக்கு மேல யாருமே கிடையாது. மொத்தம் 43 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட பேச்சும் பாட்டும் நடிப்பும் அடடா, அபாரம் அபாரம். அந்த சபையாரோட காட்சி அமைப்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பிரம்மாண்டமான காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம். பளபளன்னு உடைகளும் வர்ண விளக்குகளும் அப்படியே உள்ளத்தை கொள்ள அடிச்சிடும். குழந்தைங்கள வச்சு இவ்ளோ பிரமாதமா நாடகங்களை நடத்துறதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? அவரை தெரிஞ்சுக்க வேணாமா? அவர்தான் அந்த சபாவோட மேனேஜர் மதுர நாயகம். அவரோட முயற்சியினால தான் அந்த சபா இவ்ளோ தூரம் பேரும் புகழும் அடைஞ்சிருக்கு. நாடகங்களை தேர்ந்தெடுக்கிறது, அதை ஒழுங்கா நடத்துறது, குழந்தைங்கள தயார் பண்றது, வரவு செலவு கணக்குகளை பாக்குறது, விளம்பரம் செய்யறது எல்லாமே மதுர நாயகத்தோட பொறுப்பு தான். சுருக்கமா சொல்லணும்னா, மதுர நாயகம் இல்லனா அந்த நாடக சபாவே இல்ல. அன்னிக்கு செவ்வாய்க்கிழமை நாடகம் கிடையாது. முதல் நாள் திங்கக்கிழமையும் நாடகம் நடக்கல. அடுத்த நாள் புதன்கிழமை தான் நாடகம். நடுவுல 2 நாள் நாடகம் நடக்காததுக்கு காரணம் வேற ஒன்னும் இல்ல. ஒரு நாடகம் முடிஞ்சு அடுத்த நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு இடையில 2 நாள் வேணும். முந்தைய நாடகத்துல உபயோகப்படுத்தியிருந்த காட்சி அமைப்புகளை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு புது நாடகத்துக்கு வேண்டின காட்சிகளை அமைக்கிறதுக்கு தான் 2 நாள் வேண்டியிருக்கு. கிருஷ்ணலீலா முடிஞ்சு இப்போ துருவன் நாடகம் ஆரம்பமாக போகுது. அதுக்கு வேண்டின ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருந்தது. பகல் மணி 2 இருக்கும்.
வீட்டுக்கு சாப்பிட போயிருந்த மேனேஜர் மதுரநாயகம் திரும்பி வந்தாரு. மேடையில எவ்வளவு தூரம் அலங்கார வேலைகள் நடந்திருக்குங்கிறத பார்த்துட்டு தன்னோட அறைக்கு போனாரு. நாற்காலியில உட்கார்ந்தாரு. துருவ நாடகத்துக்கு இன்னும் என்னென்ன சாமான் தேவைன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாரு. அத ஒரு காகிதத்துல எழுதினார். எழுதி முடிச்சதும் கை கடிகாரத்தை பார்த்தாரு. மணி 2:30. உடனே அவருக்கு ஏதோ ஞாபகம் வந்தது. மேஜை மேல இருந்த மணிய கிணிங் அப்படின்னு ஒரு தடவை அடிச்சாரு. ஒரே ஒரு தடவை தான் அடிச்சாரு. சில ஆபீஸ்லலாம் கிணிங் கிணிங் கிணிங்னு மிட்டாய்க்காரன மாதிரி ஓயாம மணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் ஆபீஸ் பையன் வரமாட்டான். எங்கேயாவது மூலையில தூங்கிக்கிட்டு இருப்பான். இல்லனா சொந்த வேலையா வெளியில போயிருப்பான். ரெண்டும் இல்லனா யாரோடையாவது அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசியில மணி அடிச்சவரே ஆபீஸ் பையன் பண்ண வேண்டிய வேலைய பண்ணி முடிச்சிருவாரு. ஆனா இந்த ஆபீஸ்ல இருக்கிற ஆபீஸ் பையன் ரமணி அந்த மாதிரி இல்ல. மதுரநாயகம் ஒரே ஒரு தடவை தான் மணி அடிச்சாரு. உடனே குபீர்னு பாஞ்சு அறைக்குள்ள ஓடினான். என்ன சார் அப்படின்னு பணிவா கேட்டான். ரமணி, என் அம்மாவுக்கு நேத்தே பணம் அனுப்புறதா எழுதியிருந்தேன், மறந்துட்டேன். இன்னைக்கு கட்டாயம் அனுப்பிடணும். உடனே தபால் ஆபீஸுக்கு போய் ஒரு மணி ஆர்டர் ஃபார்ம் வாங்கி வா அப்படின்னு சொன்னாரு மதுரநாயகம். இதோ ஒரே நொடியில வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தபால் ஆபீஸ நோக்கி ஓடினா ரமணி. அடுத்த நொடி மதுரநாயகம், ரமணி ரமணி, வேணாம் வேணாம், இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. ரமணி ஓட்டத்தை நிறுத்தினான். அவர் பக்கத்துல திரும்பி வந்தான். ரமணி, நீ போய் ஃபார்ம் வாங்கி வந்து நான் அதை பூர்த்தி பண்ணி அப்புறம் மணி ஆர்டர் அனுப்புறதுன்னா ரொம்ப நேரமாயிடும். நானே போய் மணி ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். யாராவது கேட்டா தபால் ஆபீஸ்க்கு போயிருக்கிறதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மதுரநாயகம் கொஞ்ச தூரத்துல இருக்கிற தபால் ஆபீஸ நோக்கி கிளம்பிட்டாரு. தபால் ஆபீஸுக்கு மதுரநாயகம் வந்து 1/2 மணி நேரம் இருக்கும். அவர் வந்தப்போ மணி ஆர்டர் பண்ற இடத்துல ஒரு கியூ வரிசை இருந்தது. அப்போ அவர் 20வது ஆளா அங்க போய் நின்னாரு. ஆனா இப்போ, அதாவது இந்த 1/2 மணி நேரத்துல அவர் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டார். இன்னும் 2 பேர் தான் அவருக்கு முன்னாடி நின்னாங்க. சரி, இன்னும் 5 நிமிஷத்துல நம்மளோட முறை வந்துடும், பணத்தை அனுப்பிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாரு மதுரநாயகம். அந்த சமயம் அங்க ரொம்ப வேகமா ஓடி வந்தான் ஒரு பையன். அவன் மதுரநாயகத்துக்கிட்ட வந்தான். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, சார் சார், உங்களை சபா முதலாளி உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு, கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னா. இத கேட்டதும் மதுரநாயகம், என்னடா கண்ணப்பா, என்ன விஷயம், ஏன் இந்த அவசரம் அப்படின்னு பரபரப்பா கேட்டாரு. தலை போகிற காரியம் சார், உடனே வாங்க சார். என்னடா இது, விளங்க சொல்லேன் அப்படின்னு கேட்டாரு. எல்லாம் நீங்க வந்தா தானே தெரியும், சீக்கிரம் வாங்க சார். இத கேட்டதும் மருதநாயத்துக்கு என்ன செய்யறதுனே புரியல. கலவரத்தோட கியூ வரிசையை விட்டு வெளியே வந்தாரு. நல்ல வேளை, ஒருத்தர் குறைஞ்சது அப்படின்னு மதுரநாயகத்துக்கு பின்னாடி நின்னவரு சந்தோஷத்தோட முன்னால் நகர்ந்தாரு. நல்ல சமயத்துல வந்தான் அந்த பையன், அவன் மகராசனா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திக்கிட்டே அவருக்கு பின்னால நின்ன எல்லாரும் முன்னாடி நகர்ந்தாங்க. ஆனா பாவம், 1/2 மணி நேரமா கால் வலிக்க நின்ன மதுரநாயகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு அவசர செய்தியா வரணும்? என்ன குழந்தைங்களா, மணி ஆர்டர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மணி ஆர்டர்னா என்னன்னு கண்டிப்பா உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்க, சரியா? அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.